தமிழக அரசியலில் 2026 இந்த தேர்தல் ஒரு இதுவரை இல்லாத அளவுக்கு இரு துருவமாக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பொழுதும் தேர்தலில் கடைசியாக விஜய் தனியாக போட்டியிடுகிறார். கூட்டணி இல்லை, யார் கூட்டணியும் இல்லை, எங்கள் கூட யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம், ஆட்சி பங்கு அதிகாரம் பங்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ விஜய் தனியாக இருக்கார். இப்போ இந்த பாட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி, ஏடிஎம்கே. பிஜேபியினுடைய மெயின் கோல் என்ன? அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் வேணும். அதே நேரத்தில் தமிழ்நாடு தனக்கு கட்டுப்பட வேண்டும். அது மொழி ரீதியாகவும் சரி, பண்பாட்டு கலாச்சார ரீதியாகவும் சரி, தன்னுடைய அடிப்படையான அந்த இந்துத்துவ விஷயங்களில் கட்டுப்பட்டு மக்கள் வர வேண்டும். ஆனால் இங்குள்ள மக்கள் பெரும்பாலும் அதிக படிப்பறிவில் இருக்காங்க, சித்தாந்த கொள்கை ரீதியாக ஆழ்ந்த சில அறிவாளிகளாக இருக்காங்க. அப்போ இவங்களை மட்டுப்படுத்தணும், அதே நேரத்தில் அரசியல் சிக்கல்களை உண்டு பண்ணணும். அப்போ இதுக்குள்ளே எப்படி அவங்க கட்சியை கொண்டு வர்றது? டிஎம்கே விஸ் பிஜேபி அப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க பொதுவாக ஐடியா பண்ணாங்க. இப்போ இவிஎம் மிஷின் அது பயன்படுத்தி தான் பல தேர்தல்கள் வந்திருக்கு. இந்த இவிஎம் உடைய சில எரர் விஷயங்கள், இதில் சில சாஃப்ட்வேர்ஸில் சில கோல்மலெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு யாராவது கட்சிக்காரங்க பேசுனாங்கன்னா அதை நிரூபிக்கணும். அதை நிரூபிக்க முடியலைன்னா குண்டாஸில் உள்ளே போயிடுவாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு சூட்சமான விஷயத்தை நீங்கள் நிரூபிக்கணும் இல்லையா? இப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடக்குது, இது கொலையா, இயற்கையான தற்கொலையா எப்படின்னு அந்த ஆப்ரேட் பண்ணும்போது உள்ளே என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த இவிஎம் மிஷினில் சாஃப்ட்வேர்ஸில் எந்த மாதிரியான மேனிப்புலேஷன் சாஃப்ட்வேர் உள்ளே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. நீங்கள் பட்டனை மட்டும் அமுக்குவீங்க, உள்ளே என்ன நடக்குன்னு தெரியாது. ஒருவேளை அந்த சாஃப்ட்வேரை வெளியே எடுத்துட்டு, உள்ளே இருக்க சிப்போ சாஃப்ட்வேரோ எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு அதை நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுமா? அதை அப்படி எடுத்துட்டு, தேர்தல் ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் அந்த மிஷின் அப்படி தானே இருக்குது, அந்த வாக்குச்சீட்டுகளும் அப்படி தான் இருக்குது. அப்போ இதை திரும்ப போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியுமானால் அப்போ இதுக்குள்ளே இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற விஷயங்களை அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடியவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இதற்கு தேர்தல் ஆணையமும் இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசு ஒத்துக்கொள்ளுமா? இல்லை, இது போஸ்ட்மார்ட்டம்ங்கிற ஒரு மெத்தடை, அதாவது வாக்குச்சீட்டை எண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் ரொம்ப சாஃப்ட்வேர் ரீதியாக பண்ண முடியும், அதை எங்களுக்கு பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரும் பிரச்சனை வருமா அப்படின்னா அதெல்லாம் இனிமேல் சாத்தியமே இல்லை. ஏன்னா தேர்தல் ஆணையமே ஒரு தமிழ்நாட்டினுடைய நிர்வாக அரசியலை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வருவதை 2026 முன்னாடியே பார்த்துட்டோம். அப்போ இந்த அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே இவங்க பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா 2025 ஸ்டார்டிங்கில் ஒரு வருடத்துக்கு முன்பாகவே இதை முன்னெடுத்தாங்க. அதாவது இவங்க டிஎம்கே அந்த வலிமையாக கொண்டு வர்றது, ஈட்டி ரைட் பண்ணுறது, அவங்கள அதாவது எல்லாமே சட்டப்படி தான், எதுவுமே அவங்க ராங் த்ரெட்டனிங் பண்ணலை, எல்லாமே இயல்பாக இவங்களை கொண்டு வரும்போது இப்போ டிஎம்கே சிங்கிளாக அப்போஸ் பண்ணுது. இவங்களுக்கு அந்த பவர் இன்னும் வேணுங்கிறதுக்காக மல்டிப்ளாக இவங்க நிறைய அணிகளை இவங்க கூட்டணி சேர்த்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னா, மத ரீதியாக, அதே நேரத்தில் ஜாதி ரீதியாக உள்ள நிறைய கட்சிகள், அமைப்பு ரீதியாக உள்ளவங்க,
இவங்களை எல்லாத்தையும் வந்து அது நீங்கள் அவங்க எக்ஸ்பெக்ட் பேசுகிறாங்கல்ல, ஓபிசியில் உள்ளவங்க, அதை மாதிரி கட்சிகள், அந்த மாதிரி பிசி கட்சிகள், அதே நேரத்தில் இவங்களோட ஒத்து போகக்கூடியவங்க. ஏடிஎம்கே ஏற்கனவே அவங்க கண்ட்ரோலில் தான் ஏற்கனவே ஒரு ஆட்சி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 இயர்ஸ் ஆட்சிக்கு அப்புறம் எடப்பாடியார் வந்து பிஜேபியோட ஒரு அவங்களோட ஒரு நண்பனாகவே இருக்கிறார். இப்போ இந்த ஆப்போசிஷன் போர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இவர் வந்து ஒரு புதுசாக ஒரு சினிமா மாயிலிருந்து வருவார். ஆனால் இவர் வந்து ஒரு 20% ஓட்டையாது, குறைஞ்சது 10% 20% ஓட் ஷேர் வந்து எடுத்துருவார். ஏன்னா இவருடைய சினிமா வந்து 20 வருஷ அனுபவமாக இருக்குது. அதில் வந்து நிறைய ரசிகர்கள், குறிப்பாக 2 குழந்தை பெற்ற தாய் கூட தன் குடும்பத்தோடு விசிலுக்கு வாக்களிப்பதற்கு ரெடியாக இருந்தாங்க. அப்போ இதெல்லாமே இப்படி தான் கணிச்சாங்க. அப்போ 100% ஓட்டில் நிச்சயமாக எப்போவுமே வழக்கம் போல் 80% ஓட்டு போட்டால் கூட மீதி 60% தான் இந்த வெற்றி வாய்ப்பு வரும். அப்போ அந்த 60ல் யார் 35 எடுக்கிறாங்க அல்லது 40. இப்போ இந்த 35 ஒரு ஆள் எடுத்துட்டாருன்னா 100 ஆள் 25. இப்போது இவங்க ஏடிஎம்கேவுடைய ஓட் போல்ஸ் வந்து முன்னாடியே 22% கிட்ட இருந்துன்னு சொல்கிறாங்க. ரிமைனிங் உள்ள இவங்க எல்லாருமே சேர்த்துட்டாக்கா இது ஒரு 30 வரலாம், 35 வரலாம். இல்லைன்னா இவங்க ஒரு 30 வந்தாங்கன்னா இவங்க வந்து 35 வந்துடுவாங்க. ஏன்னா நிறைய கட்சிகள், நீங்கள் இந்த பிரச்சாரத்தில் போகும்போது அந்த பிரச்சார வாகனங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு 22 கட்சிகளாக இருக்குன்னு நினைக்கிறேன். 22 கொடிகளை கட்டிட்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு பெரும் விஷயமா தெரிஞ்சுது. வாக்குறுதிகளும் நாங்கள் 10,000 கொடுப்போம், நாங்கள் வந்து 8,000 கூப்பன் கொடுப்போம் அப்படியெல்லாம் சொல்லி மக்களுடைய அறிவிப்பாக இருந்ததை ஒழிய திமுகவினர் வந்து அவங்க வந்து பெரும்பான்மையான அந்த பெண் அப்படிலாம் சில அமைப்புகளை வச்சு மேலோட்டமான விளம்பரங்கள், அது வந்து அவங்க பேப்பரில் போட்டு விட்டால் எல்லாருமே பேப்பர் பிடிப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க. டிவியில் போட்டு விட்டுட்டா எல்லாருமே நியூஸ் சேனலும் அந்த விளம்பரம் பார்த்து மாறிக்கிடுவாங்கன்னு நினச்சாங்க. இந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த மிக லேட் பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா அதான் லோக்கல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடியவங்க கூட ஏடிஎம்கே முன்னகிட்டே ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. திமுகவினர் கரெக்டாக சொல்ல போனால் 15 தினங்களுக்கு முன்பாகத்தான் களத்தில் இறங்கினார்களே ஒழிய இந்த கட்டமைப்புகள் வந்து அந்த அவங்களுடைய கட்சி ஃபீடிங்கில் இருந்தாங்களே ஒழிய மக்கள் தொடர்பில் மக்களோட அந்த அந்த மகளிர் தொகை அந்த மாதிரி விஷயங்கள் பெண்கள் ஆர்வமாக இருந்தாங்க. பட் அவங்க வந்து இன்டீரியராக மக்களோட தொடர்பில் இறங்கி பேசலை. கட்சிக்காரங்களை ஒருங்கிணைச்சு பிரச்சாரம் பண்ணுறதுலையும் அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும்தான் கவனமாக இருந்தாங்களே ஒழிய இது ஒரு காரணமாகவே ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிபடவில்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் டிவிகே விட ஜென்சியை வந்து நல்லா யூஸ் பண்ணது டிஎம்கே தான். அந்த ரீசன் வந்து அது சரியானதல்ல. திமுகவினர் மிக லேட்டாக செயல்பட்டார்கள். கடைசி நேரத்தில் மக்களோடு இன்ட்ராக்ட் செய்வதில் கட்சி கட்டமைப்பு முழுவதுமாக 90% தவறியது என்பதற்கு பல ஆதாரங்கள் நாங்கள் ஒரு கிராமத்திலேயே இருந்து கண்டுபிடிக்க முடியுது. இப்போ இந்த விஜய் எப்படி வின் பண்ணுறாரு? இப்போ இவங்களுடைய பொலிட்டிஷியன் தான் மேஜர் ஆகும். இவர் ப்ளஸ் நம்ம சீமான் அவருக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு 10% ஓட் ஷேரை இவரை எடுப்பார். அப்படின்னா இங்கே என்ன ஆகும்னா 2 பேருக்குமே 25-25 தான் வரும். இந்த 25-26 இந்த மாதிரி வரும். ஏன்னா இவங்க 2 பேரும் தனித்தனி. இந்த இதில் 25% 25 இது வந்துருச்சுன்னா இதுக்குள்ளே ஒரு 5% 1% ஓட் ஷேரில் இவங்க வின் பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்கங்கிறது ஃபைனலாக எல்லோருடைய டிபேட்ஸினுடைய முடிவு. எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த எக்ஸிட் போல்லையும் இதே தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு விஷயங்க, ஆனால் இந்த விஷயம் இங்கே எக்ஸிட் போல்கள்லாம் வரும்போதே
வடநாட்டில் உள்ள டிவிகளில், வடநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு டிவி மீடியாக்களில் எப்படி எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா, பிஜேபி டிஎம்கேன்னு வராமல் மேக்சிமம் டிபேட்ஸில் இருந்து அங்கே போடக்கூடிய விளம்பரம், இந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் கூட ரீல்ஸ் போட்டது என்னென்னா, விஜய் விஸ் டிஎம்கேன்னு ஒரு விளம்பரம் வந்தது. அது மாநிலத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களில் இந்திய அளவில் எதுக்காக இப்படி இன்ஸ்டாகிராம் மற்ற விஷயங்களில் இப்படி ஒரு அலையை கொண்டு போனாங்க, அந்த மாதிரி மக்களுடைய மனநிலையில் விஜய் விஸ் டிஎம்கேன்னு ஏன் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. அது ரிசல்ட் ஆகி போச்சுங்க. அப்போ இந்த மேனிப்புலேஷன் ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது என்பதுக்கு இது ஒரு சாட்சி. நம்ம இந்த மோதல் வேண்டாம் அப்படிங்கும்போது ஏடிஎம்கே கிட்டத்தட்ட இந்த கட்சியினுடைய ஒரு மிக பெரிய சரிவை, இப்போ எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஆனாலும் அது ஒரு சரிவை அடைந்து விட்டது. அதுதான் இப்போ உள்ள டிவிகே அவங்க ஒரு இதில் ஒரு பாதி எம்எல்ஏஸை அவங்க வசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது எப்போ வேணாலும் அங்கேருந்து வந்துக்கலாம். அதை தான் ஆதவர்ஜனா ஏடிஎம்கேயும் டிவிகேயும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இது இல்லாமல் போயிடுச்சு. பிஜேபிக்கு ஒரே சீட்டு தான், அதனால் இப்போ மொத்தமாக இது இல்லை, இப்போ இது ரெண்டும் தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டில் இந்த கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க பார்த்தீங்களா, இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இவங்களோட இருக்காங்களா இல்லையா? ஆஃப்டர் எலெக்ஷன் இருக்காங்க இல்லை, ஆனால் இந்த கட்சிக்கு முட்டு கொடுத்தாங்க இதில் இருக்கிறவங்க. இப்போ இவங்க முட்டு கொடுத்து நின்றுட்டாங்க. டிஎம்கே கூட்டணி இல்லைன்னு தடுத்து விடப்பட்டு விட்டது. இப்போ இந்த டிவிகேலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 30 சில்லரை கொடுத்தாங்க இல்லையா, 32% எவ்வளோ கொடுத்தாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய கூட்டணினா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மத்திய எதிர்க்கக்கூடிய கூட்டணிகள் விசிகே, கம்யூனிஸ்ட்டு, ஐயுஎம்எல். ஸோ இவங்கள் முட்டு கொடுத்தாங்க இல்லையா, இவங்க முட்டு கொடுக்கும்போதே இது ஒரு பெரிய ராஜதந்திரமாக தெரியாமலாம் இவங்க போய் சேர்ந்துருக்க மாட்டாங்க. அதாவது மத்தியில் பிஜேபி ஆட்சி கவர்னர் மூலமாக வரக்கூடாது என்பதற்காக முட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறத அந்த 5 கட்சிகள் உள்ளே போனாங்க. இப்போ இந்த 4 கட்சிகள் கொடுத்த ஆதரவில் இப்போ இந்த டிவிகே நிற்கிது. ஆனால் இப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த டிவிகே ஒரு ஸ்டாண்ட் எப்படி கொண்டு வராங்கன்னா, இந்த முட்டை கொடுத்த 4 கட்சிகளையுமே கம்யூனிஸ்ட், விசிகே, ஐயுஎம்எல் எல்லாருமே எங்களோட தான் இருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க, எங்களோட சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு இந்த இவங்களுடைய ஓட் ஷேரை ஃபுல்லாக இவங்க எடுக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இந்த 4 கட்சிகள்லையும் விட்றவங்க இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா, நாங்கள் இவங்களோட தான் இணைஞ்சிட்டோம் கூட்டணி அப்படிங்கிறதா இருக்குது. பிசிகே ஸ்டாலின் அண்ணன் அப்படிங்கிறது மாதிரியும் பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 4 கட்சிகள்லையுமே இருக்கக்கூடிய அந்த பிசிகே ஓட் ஷேரு, கம்யூனிஸ்ட் ஓட் ஷேரு, மற்ற எல்லாமே இங்கே ஒரு பெர்சன்டேஜ் இங்கே வர்ற மாதிரியான செய்திகள் திரும்ப திரும்ப காட்டப்படுகின்றன. அதுக்கேற்ற ரீல்ஸ்லாம் மேக் பண்ணப்படுகின்றன. அப்போ இவங்ககிட்ட இருந்து இங்கே போச்சுன்னா இந்த 32 இப்போ 42 மாறப்போகுது. அது இந்த இடைத்தேர்தலில் அதுக்கு ஒரு முன்னோட்டமாக காமிச்சிருவாங்க. அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வருது. எல்லா கட்சிகள்ல இருந்து எங்கள் பிரமுகர்கள்லாம் இங்கே வந்துட்டாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 55% டிவிகே ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் இப்போவே செட் பண்ணி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் ஸ்டாலின் நிற்பாரா இல்லையா, சீமான் அம்பையில் நிற்பாரா இல்லையா, திருச்சியில் கிழக்கில் ஸ்டாலின் வெல்வாரா இல்லையா அப்படிங்கிற விஷயம்லாம் மிக கவனமாக கால வைக்கணும்னு பார்க்காங்க. ஏன்னா இவிஎம் மிஷின் அது கடவுள் தான், அது மிக மிக பொய் சொல்லாது. மிஷின் பொய் சொல்லாது. மனுஷன் கூட தவறுவான், ஆனால் மிஷின் தவறாது. அதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்கமோ அது செய்யும். நம்ம எந்த பொட்டான அதை நான் ஐ மீன்
எந்த பொத்தான அமுக்குறோமோ அந்த ரிசல்ட்டை அது காமிக்கும். ஆனால் இந்த இவிஎம் மிஷின் வேண்டாம் இடைத்தேர்தலில் அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சி சொல்லுமா? சொல்லாது. சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஏடிஎம்கே இதில் கலந்து கொள்ளாது அப்படின்னு ஒரு பேச்சு வருதுங்க. ஆனால் இந்த இடைத்தேர்தலே ஏடிஎம்கே 5-6 கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக ஏடிஎம்கேயினுடைய ஸ்ட்ராங்கான பிளேசஸ் தான் இந்த தடவை இடைத்தேர்தலில் டிவிக்கே கேட்ச் பண்ண போகுது. அப்போ இதில் இந்த இடைத்தேர்தலில் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இறங்கணும். இறங்கலைன்னா மிஸ்டர் எடப்பாடி அவர்கள் இன்னும் பிஜேபியோடு இன்னொரு பிரதிபலிப்பாக இருக்கிறார் என்பது தெரிந்துவிடும். அதே நேரத்தில் டிவிக்கே 55க்கு மேலே வலுப்படும் போது மற்ற நிர்வாக அளவிலேயோ அல்லது வேறு ஒரு அப்போனண்ட் டிவிகேக்கு ஆப்போசிட்டாக உருவாக்கப்படுமானால் அப்போது தமிழகத்தில் சித்தாந்த அளவில் 2 துருவம் 3 துருவம் என்றெல்லாம் இல்லாமல் டிஎம்கே விஸ் டிவிகே ப்ளஸ் 1 மோர் அப்படி ஒரு கட்சி தமிழகத்தில் வந்துவிடுமானால் இந்த இவ்வளவு குழப்பங்களும் 3 வருஷத்துக்குள்ளே, அதாவது அந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே நடத்தி ஆகணும். அதை முன்னெடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆச்சரியம் அதிசயம் நடந்த மிகவும் ஒரு தேர்தல் பரபரப்பை விட ஒரு சினிமா பரபரப்பாக ஊடகங்களும் மக்களுக்கு விஷயங்களை தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கின்றன. நம்ம வேலையை பார்க்கணும், நம்ம பொழப்பையும் பார்க்கணும். அரசியல்வாதி அவங்க பொழப்பை பார்க்குறாங்க அப்படிங்கிறதாக இனிமேலும் தமிழக மக்கள் ஒதுங்கி இருந்தால் வெள்ளைக்காரர்கள் போல வெள்ளை ஆடை தரித்த அரசியல்வாதிகளிடம் இருந்து நமக்கு ஒரு சுதந்திரம் வேண்டுமென போராடக்கூடிய காலகட்டமாக மாறும்.